வணக்கம். இப்போ நம்ம புதினா தொகையலுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தோல் உளுத்தம்பருப்பு. இந்த தோல் உளுத்தம்பருப்பு சேர்க்கும்போது இது ஒரு நல்ல சுவை கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நம்மளுடைய எலும்புகளுக்கு வளப்படுத்தவும் தோல் உளுந்து ரொம்ப நல்லது. சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. புதினா ஒரு 2 கட்டுங்க. இது நம்ம புதினாவை சுத்தப்படுத்தி எடுக்கும்போது இந்த காம்புகளை தூக்கி போட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த இளம் காம்புகளையும் நம்ம பயன்படுத்தலாங்க. இது பித்தத்துக்கு எல்லாத்துக்குமே புதினா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இது 2 நாள் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா தேங்காய் இல்லாமலும் இதை செய்யலாங்க. ஆனால் தேங்காயோடு சேர்ந்து நாம் சாப்பிடும்போது அது நல்ல ருசியை கொடுக்குங்க தேங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் இரும்பு கடாய் வச்சுருக்கேங்க. சூடாகட்டுங்க. சூடானதும் நம்ம இதில் எண்ணெயை சேர்த்துப்போங்க. முதல்ல கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இதுக்கு இன்னும் ருசியையும் நல்ல மணத்தையும் கொடுக்குங்க. முதல்ல நான் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம செய்வோங்க. இதை எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் அதிக சூடாகிடுச்சு. இப்போதைக்கு நான் அடுப்பை அணைச்சிட்றேன். அடுத்து உளுத்தம்பருப்பை சேர்த்துப்போங்க. இதை பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக இருக்குது. இந்த தோல் உளுந்து வறுக்கும்போது ஒரு பக்கம் அது உடச்ச உளுந்துன்றதுனால அந்த பக்கத்தில் நீங்கள் நிறம் மாறதை வச்சு இறக்கிக்கணுங்க. தோல் உளுந்து இல்லைன்னா சாதாரண உளுந்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஆயிடுச்சுங்க. உளுந்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போங்க. அடுத்தது பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துப்போங்க. பச்சை மிளகாவை நான் 2 வெட்டிட்டேங்க. முழுசாக இருந்தால் வெடிக்கும், அதனால் நான் இதை 2 வெட்டிட்டேங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகாய் வேணான்றவங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது நரம்பு மண்டலத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால நான் கொஞ்சம் இதையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துப்போங்க. சாப்பாட்டில் எதுவுமே ஒதுக்க வேண்டாங்க. எல்லாத்துலேயும் பயன்கள் நிறைய இருக்குங்க. அதனால் சில பொருள்களை நம்ம கம்மியாக சாப்பிட்ணும், சேர்த்துக்கணுங்க. இதே உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, பைல்ஸ் இருக்கவங்கெல்லாம் இது கொஞ்சம் அதிகமான தொந்தரவு கொடுக்கும். அதனால் இதை தவிர்த்துட்டு நீங்கள் காஞ்ச மிளகு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. வதங்கிடுச்சுங்க. இதையும் எடுத்து நம்ம வச்சிடலாங்க. கொஞ்சம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்றதுனால நம்ம இஞ்சியை இப்போ சேர்த்துப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இரும்பு சட்டி, அடுத்தது மண் சட்டி, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்கள், இஞ்சி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துருவோங்க. அடுத்தது நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க புதினாவை இதில் சேர்த்துருவோங்க. மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. புதினா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நான் பொருட்கள் சொல்லும்போது புளியை மறந்துட்டேன். ஒரு சின்ன
புளியங்கொட்டை அளவுக்கு நம்ம புளியை இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாங்க. புளி சேர்க்கும்போது அந்த புளிப்பு நிறைய போட்டுட்டிங்கன்னா அந்த புளி தான் வந்து அதிகமாக தெரியும். அப்போ இதோட சுவை கொஞ்சம் மட்டுப்படுத்திடும். அதனால் புளி எப்பயுமே கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாங்க. தேங்காவை நான் சின்ன சின்னதாக பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. தேங்காவை திருவி போட்டால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப இளம் தேங்காய்ன்றதுனால அதை திருவ முடியலைங்க, அதனால் பல்லாக போட்டிருக்கேங்க. மிக்சியில் மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் இதை மட்டும் நான் போட்டு இது பண்ணியிருக்கேங்க. இது கூட இப்போ நம்ம புதினாவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிப்போங்க. புதினாவை சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கடைசியில் இப்போ வந்து நம்ம உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கணுங்க. எதுக்கு கடைசியில் சேர்க்கணுன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதுங்க நமக்கு. அப்போ இது நம்ம சாப்பிடும்போது இந்த வாயில் தட்டுப்படும்போது அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும், நல்ல ஒரு உணர்வை கொடுக்குங்க. வாங்க அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம். இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் பிசைஞ்சு கூட இதில் சாப்பிட்லாங்க. ரசம் சாதத்துக்கு இது தொகையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்து தளர்வாவோ இல்லை கெட்டியாவோ நம்ம பயன்படுத்திக்கலாங்க. நம்ம புதினா தொகையை தயாராகிடுச்சிங்க. எல்லாம் செஞ்சு பாருங்கள். வணக்கங்க. மற்றொரு பதிவில் பார்க்கலாங்க.